Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான். நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட் நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாமே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது மற்ற சப்ஜெக்ட்ஸ் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, 5 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட இது வந்து ஒரு 2-3 கொஷின் பேப்பர் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து கவர் பண்ணக்கூடிய பார்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஓனாக எழுதக்கூடிய பார்ட்டு. ஸோ அதை ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ ஓவரால் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ 14 1 மார்க்ஸ். அந்த 1 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் 3 கேட்டிருக்காங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்ட்டில் ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ், ஆஃப்டர் தட் சஃபிக்ஸ் மீன்ஸ் அந்த வேர்டோட எண்டிங், பனிஷ்னா பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி. அடுத்தது சூஸ் த அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் வாசன்ட். அடுத்தது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அடுத்தது அனாகிராம். சூஸ் தி கரெக்ட் டிகிரி. ஜென்ரல் பார்ட் வரைக்கும். ஸோ 14 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், மிஸ்டேக்ஸ் இல்லாமல். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட 2 மார்க் கொஷின்ஸ். 2 மார்க் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் ஃபைனலாக முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட் இன் எக்ஸாம், நீங்கள் ப்ரிப்ரேஷனில் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஃபைனலாக 2 மார்க் படிங்க. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். 3 into 2 6 marks. ஸோ who were Sachin's favorite players? Who is the owner of the house now? And then what did the visitor hide in the jackfruit tree? What were the girls doing in the living room? What happened to Sarah? So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் தான். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ரீட் த போம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். எனி 3 into 2 6 marks. 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. போம்லேருந்து அப்ரிசியேஷன் கொஷின். அதில் ஏதாவது நீங்கள் 3 ஆன்சர் பண்ணணும். எனி 3 ஆன்சர் பண்ணணும். 2 மார்க் கொஷின். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 4 into 2 8 மார்க்ஸ். இந்த 4 கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எனி 4 தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஜெரண்ட் ஆர் இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்காங்க. த லேர்ன்ட் இருக்கு இல்லையா. ஸோ 24 and then 25. 26 பார்த்தீங்கன்னா பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ 5 கொடுத்துட்டு ஏதாவது 4 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸில் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ கரெக்டான பங்க்சுவேஷன் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், அடுத்து அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுது அப்படின்னா ஃபுல் ஸ்டாப், எண்டில் ஃபுல் ஸ்டாப். இல்லை கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது அந்த சென்டென்ஸ் அப்படின்னா கொஸ்டின் மார்க். ஆச்சரியமாக சொல்கிற மாதிரி இருக்கா எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இதை நீங்கள் வந்து எழுதுனீங்கனாலே 1 மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். இன் பிட்வீன் கமாஸ், இன்வெர்டட் கமாஸ் எதுவும் இல்லைன்னா இன்னும் 2 மார்க்ஸ் அழகாக நீங்கள் வந்து வாங்கிடலாம். 27 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் 28 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். அடுத்து செக்ஷன் 3 2 into 5 10 மார்க்ஸ். ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 2. அச்ரேக்கர் வாஸ் அ சின்சியர் கோச். சப்ஸ்டான்ஷியேட். இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து narrate in your own words about the hardships underwent by Sachin to become a great cricketer. How did Amy manage the situation at home? Narrate the story of your visit to your ancestral house. அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் 5 மார்க். அது போம்லேருந்து கேட்டிருக்காங்க. வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த போயட் ஹைலைட் அபவுட் த சீசன் அண்ட் த டைம் ஆஃப் த டே இன் த போம். நெக்ஸ்ட் இன்னொரு போம், அதில் வந்து பேராகிராஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போம் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. தென் 36 பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் லைன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை 2 சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். ஸோ ஜம்பிள்டாக இருக்கும். அதில் வந்து எது கரெக்டாக வருமோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் எழுதணும். ஆர் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஆன்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுங்க. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 4. ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். இதுவும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான். கேட்சி லெட்டர், ஸ்லோகன், இது எல்லாமே ஸ்லோகன் எழுதிட்டு ட்ராயிங் இதெல்லாம் எழுதுருங்க. அடுத்து ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அ வில்லேஜ் அந்த கொஷின். நெக்ஸ்ட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் எழுதணும். அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் யுவர் வியூஸ். இந்த பிக்சர் ரிலேட்டடாக பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் தரணும். ஆன்சர் எனி 4 இல்லையா. ஸோ 3க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அண்ட் தென் யுவர் ஜோஷ் ஆர் கவின் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா.
இந்த ஸ்கூல் பியூப்பிள் லீடர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ப்ரிப்பேர் அண்ட் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். ஸ்பாட் த எரர் அது இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததை செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதலாம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி லைன்ஸ் 5 மார்க்ஸ் அப்படியே அழகாக வாங்கிடணும். போம் லைன் எழுதுங்க, அடுத்து போம் நேம் எழுதுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் யூஸிங் எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹின்ஸ். ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 8 × 2 16 மார்க்ஸ். ஸோ திஸ் ஆர் தட்னு கொடுத்துருக்காங்க இந்த போம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில். அடுத்து 46 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர் ரீட் த போம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். போம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த போம்லேருந்து நமக்கு நம்ம கொஷின்ஸு அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் எழுதணும். இது மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேராகிராஃபும் கொடுத்துருக்காங்க, போமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.